அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மைநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது வல்லற்பமானவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மகனாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றார். 5/10/1823 ஆண்டு நமது வல்லற்பமானவர்கள் ஒரு தாயின் கருவறையிலே இருந்து இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றது. சிதம்பரம் அருகிலே இருக்கின்ற மருதூர் என்ற ஒரு கிராமத்திலே வசித்து கொண்டிருந்த ராமையா பிள்ளை சின்னையம்மையர்களுடைய இல்லற வாழ்க்கையில் இறைவனுடைய மகனாக வருவிக்க உற்றவர். அவர்களுக்கு ஏற்கனவே இல்லற வாழ்க்கையில் பிறந்த குழந்தைகள் உண்டு. அவர்கள் பிறந்தவர்கள் 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். இறைவனுடைய ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் இறைவன் தனது மகனை எப்படியெல்லாம் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் என்பதை தான் நாம் திருவிற்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி மக்களை பிரிவினைப்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி எப்படியெல்லாம் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் திருவருட்பாவின் பாடலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் சமரசமாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரே மார்க்கத்தில் இருந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றார் என்பதை திருவருட்பாவின் பாடல் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 1/1/1823 ஆண்டு இந்த திருவிளையாடலை தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் அவருடைய திருவிளையாடல் 51 ஆண்டுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 51 ஆண்டுகளையும் 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் திருவருட்பாவின் பாடல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்று ஒரு தாயின் கருவறையிலே எப்படியெல்லாம் இருந்தார் என்பதையும், அந்த கருவறையிலே இறைவனுடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதையும் நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். தாயின் கருவறையிலே இருக்கும்போது கருவறை இருட்டாகி இருக்கிறது என் தந்தையை என்று கூறும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனுக்கு வெளிச்சத்தை காட்டியதையும் ஒளி காட்டியதையும், ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது நமது பிள்ளை பெருமானவர்கள் தன் தந்தையிடம் தந்தையை பசிக்கிறதே என்று சொல்லும்போது தன் மகனுக்கு அருளமுதம் ஊட்டியதையும், இதெல்லாம் கருவறையிலே நடக்குது. இறைவனுடைய திருவிளையாடல் அங்கு நடக்குது. தன் மகனை எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்துவிட்டோம். அதன் பிறகு 5 மாத குழந்தையாக இருக்கும்போது சிதம்பரத்திலே தன் மகனுக்கு சிதம்பர ரகசியத்தை காட்டியது. சிதம்பர ரகசியம் என்பது இறைவனுடைய சுயரூபத்தை தன் மகனுக்கு காட்டியது. எந்தவித உருவமும் இல்லாமல் ஜோதி வடிவில் வெட்ட வெளியாக தன் மகனுக்கு காட்டியது. எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். பாடலின் மூலமாக விளக்கங்களாக பார்த்திருக்கிறோம். அன்பர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல இங்கு கூறப்படுகின்ற விளக்கங்கள் யாவும் இறைவனால் அருளப்பட்டது. திருவருட்பாவிலிருந்து அந்த விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் சின்னையம்மையர்கள் இறந்தவுடனே சின்னையம்மையர் அவர்கள் அந்த 5 குழந்தைகளையும் நமது பிள்ளை பெருமானவர் வருவிக்க உற்றது இறைவனுடைய மகன் என்று அவங்களுக்கு தெரியாது, உலகையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு பொன்னேரி அருகில் இருக்கின்ற சின்னக்காவனம் என்ற ஒரு கிராமத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அதான் நம்ம பிறந்த ஊர். சில காரணங்களால் அங்கே இருக்க முடியவில்லை. அதன் பிறகு சென்னையிலே வந்து குடியேறுகிறார்கள். சென்னையிலே குடியேறி ஏழுகணர் பகுதியில் இருக்கின்ற வீராசாமி தெரு என்ற தெருவிலே குடியேறுகிறார்கள். நமது குழந்தை இறைவன் பிள்ளை பெருமானவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முன்னுரை. இப்போ 1824 ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை இந்த 16 ஆண்டுகளில் நமது பிள்ளை பெருமானுடைய நிலை என்ன, இறைவன் அவரை எப்படி ஆட்கொண்டார் என்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை பாடல்களில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிள்ளை பெருமானவர்களை, அதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கின்ற வயது வந்து விட்டது. பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கிறாங்க. படிக்க முடியாதுன்னு வந்துட்டார். படிக்க முடியாதுன்னு வந்ததற்கு காரணம் அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. அருட்பெருஞ்சாண்டவர் தனது மகன்
இந்த உலகியலிலே இந்த உலகப் படிப்பை, இந்த சந்த படிப்பை எந்த ஆசிரியரிடமும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இறைவனுடைய நோக்கம் அது. தனது மகன் சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டு, இந்த மதங்களிலும் மார்க்கங்களிலும் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டு, சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயா சிவாய நம என்று சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்க வேண்டும். இது இறைவனுடைய திருவிளையாடல். ஆக இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாதுன்னு வந்துட்டார். அப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாதுன்னு வந்துட்டால் இந்த உலகியலிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்றது நமக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே போல நமது பிள்ளை பெருமானவர்கள் அந்த நெருக்கடியில் இருந்து கொண்டு திட்டுகளையும் ஏளன பேச்சுகளையும் வாங்கி கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது. 8 ஆண்டுகள் வரைக்கும் ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோன்னு தான் அவர் நினச்சிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் ஒரு அமைதியான இடத்தை தேடுகிறார். அப்படி கிடைச்ச இடம் தான் கந்தகோட்டம் என்ற ஒரு இடம். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிறது. யார் எந்திரிக்கிறது முன்னால் போய் உட்காந்துக்கிறது, எல்லாம் தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு வர்றது. இந்த நிலையில் இருக்கும்போது அவர்கள் குழந்தையை காண தேடிக்கிட்டு இருப்பாங்க. உலகியலிலே அவருக்கு இட்ட பெயர் ராமலிங்கம். அருப்பஞ்சாண்டவர் தன் மகனுக்கு வைத்த பெயர் செல்வப்பிள்ளை. அதனால்தான் நான் பிள்ளை பெருமான் என்று கூறுவதுண்டு. பிற்காலத்தில் அவர் மக்களால் திரு அருப்பதாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். வள்ளலார் என்ற பெயர் அவருக்கு நிரந்தரமாக நிலைத்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாதுன்னு வந்துட்டாரா, வீட்டில் தேடுவாங்க. ராமலிங்கத்தை காணமே, சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியல, பாவம் குழந்தை இந்த மாதிரி இருக்குதே, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றானே, இப்படின்னு ஒரு நெருக்கடி இருக்கு அவருக்கு. இறுதியாக அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது 9வது ஆண்டில் இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகன் முன் எழுந்தருளி, மகனே நீ என்னுடைய மகனடா, இந்த பூலோகத்திற்கு என்னால் வருவிக்க உற்றவன் நீ, உன்னால் காரண காரியங்கள் இந்த பூலோகத்தில் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதை நான் பின்னாளில் உனக்கு கூறுகிறேன். முன்பருவம் பின்பருவம் காட்டி உனக்கு அருள் செய்வேன். இப்போது ஞானத்தை பெற்றுக்கொள் மகனே என்று சொல்லி தன் மகனுக்கு ஞானத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு ஒரு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. மறைப்பு நிலை என்பது பிரபஞ்சத்தின் உண்மைகள், இவர் யார் என்ற ஒரு நிலை, இப்படியெல்லாம் ஒரு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. இப்போ சிவபெருமானை இறைவனாய் ஏற்றுக்கொண்டு, என்னால் சைவ சமயத்தில் இருந்து வந்ததனால் வருவிக்க விட்டதனால் சைவ சமயத்தின் அடையாளமாகிய சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். 9வது ஆண்டிலிருந்தே 12 ஆண்டுகளுக்குள் 1ஆம் திருமுறை உருவாகிறது. 1ஆம் திருமுறை 8 பதிகங்கள், 712 பாடல்கள். இதுவரையில் நாம் இறைவனுடைய அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் என்ற பதிகங்களை, அந்த பதிவுகளை திருவருள் முறையீடு, வடிவுடை மாணிக்க மாலை என்ற பாடல்களில் இருந்து நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்போ சிவனேச வெண்பாவிலே அவருடைய அந்த 16 ஆண்டுகளுக்குள் எந்த நிலை இருந்தது என்பதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிவனேச வெண்பா மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. இதுவரை 58 பாடலுடைய விளக்கங்களை பார்த்துருக்கிறோம். இன்று 59வது பாடல். பாடலை நல்லா கவனிங்க, நல்லா மனசில் வச்சுக்கங்க. வள்ளற்பெருமான் அவர்கள் இறைவனுடைய மகன், இறைவனால் வருவிக்க உற்றவர். இப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் தெரியாது. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் அவருக்கு தெரியாது. காலங்காலமாக வழிபட்டு கொண்டிருந்த சிவபெருமானை, சைவ சமயத்தில் இருக்கின்றவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற சிவபெருமானை, சைவ சமயத்தின் தலைவனை ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநூரை பூசிக்கொண்டு உத்ராட்ச அந்த மணியை மாட்டிக்கொண்டு நமச்சிவாயா சிவாயனம் என்று சொல்லி இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். சரியை கிரியை யோகம் என்ற 12 நிலைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார். சரியை என்பது தான் வணங்கக்கூடிய இறைவனை உருவகப்படுத்தி வழிபடுவது. கிரியை என்பது அந்த உருவத்திற்கு ஆராதனை செய்து அபிஷேகம் செய்து பூ போட்டு மந்திரங்களை சொல்லி வழிபடுவது. யோக நிலையிலிருந்து வழிபடுவது. இந்த 12 நிலைகளும் முன்னாங்க 12 இந்த நிலையில் நமது பிள்ளை பெருமானவர்களை இருந்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உருவானது சிவனேச வெண்பா. இறைவனிடம் சிவபெருமானிடம் எப்படி முறையீடு செய்கிறார் என்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடலை கவனிங்க. மாதேவா மாதேவா ஓவா மருந்தேவா, மாதேவா ஓவா மருந்தேவா மாமணி, இப்போதே வா என்றே புலம்புற்றேன்
நீ தாவாயானால். அற்புதமான பாடல். மக்களிடம் யார் சொன்னது? திருவெட்பாவை பற்றி யாருமே சொல்லலையே. நீ தாவாயானால் உன் சித்தம் அறியேன், உடம்பு ஒழிந்து போனால் என் செய்வேன் புகழ். இது பாடல். இறைவா, மாதேவா, மகாதேவா, ஓவா மருந்தேவா, அழியாத இறைவனே, மருந்து போன்று உயிரினங்களுக்கு மருந்து போன்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனே, உன்னால் வருவிக்க உற்று இந்த பூலோகத்தில் நான் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். இப்போதே வா மாதேவா, இப்போதே வா, இப்போ நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி புலம்புற்றேன். புலம்பிக் கொண்டிருக்கிறேன், வருந்திக் கொண்டிருக்கிறேன், துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை வருவிக்க செய்துவிட்டு உனது மகன் என்றும் அறிவித்துவிட்டு நீ மறைந்து விட்டாய். நான் வெளியே உனது மகன் என்றும் சொல்ல முடியவில்லை. நான் இறைவனால் வருவிக்க உற்ற மகன் என்றும் என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த உலகியலிலே நான் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன். நீ தாவாயானால், என்ன சொல்ற பாருங்க, நீ தாவாயானால், நீ தாமதம் செய்தாலோ இல்லை என்னை புறம் தள்ளினாலோ நான் என்ன செய்வேன்? நீ வருவதற்கு எனக்கு தாமதம் செய்தாலோ இல்லை என்னை ஒதுக்கி விட்டாலோ நான் என்ன செய்வேன்? உன் உள்ளத்தில் இருப்பது என்ன என்று எனக்கு தெரியவில்லையே. உன் சித்தம் அறியேனே. உன் உள்ளத்தில் என்ன இருக்குது என்று எனக்கு தெரியவில்லையே. உடம்பு ஒழிந்து போனால் என் செய்வேன்? இந்த உடம்பு அழிந்து போனால், இந்த உடம்பு மடிந்து போனால் நான் என்ன செய்வேன்? நீயே சொல்ல. உலகத்துக்கு வருவிக்க செய்து விட்டாய். என்னன்னு கேட்டால் உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்குன்னு சொல்லி மறைஞ்சிட்ட, என்னை புலம்ப வச்சுட்ட. நீ இன்னும் தாமதம் செய்தனால் நான் என்ன செய்வேன்? நீ என்னதான் உன் உள்ளத்தில் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உடம்பு அழிந்து விட்டால் என்ன செய்வேன்? சொல்லு மாதேவா, விரைவில் வா, எனக்கு வந்து அருள்வாயாக என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக இந்த பாடலை நமக்கு அருளும்போது நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் 9வது ஆண்டிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், வல்லற்பெருமானை பற்றி கூறும்போது 9வது வயதில் எப்படி இருந்தார், 12வது வயதில் எப்படி இருந்தார் சொல்லக்கூடாது. அவர் இறைவனுடைய மகன், இறைவனாக எல்லாரையும் பெற்றுக்கொண்டு வருவிக்க உற்றவர். இப்போ அவருக்கு மறைப்பு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு யுகத்திலேயும் இருந்தவர் என்பதை திருவெட்பாவிலே நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அகவலிலே அகவல் பாடல் ஒன்று போதும், அருப்பெருஞ்சோதி அகவல். ஊழிதோறு ஊழி உழப்பிலும் ஓங்கி வாழா, அதாவது ஊழிதோறு ஊழி உழப்பராது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்த நன்னிதியே. ஊழிதோறு ஊழி உழவினும் அழியா உடம்பை அளித்தனர் என்று ஒரு பாடலிலே கூறுவார். ஆக ஒவ்வொரு யுகத்திலேயும் இருந்தவர் அவர். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 13வது ஆண்டில், அதாவது இந்த வருவிக்க உற்று 13வது ஆண்டு, இந்த 13வது ஆண்டில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவரது மனம் திருவொற்றியூருக்கு போக சொல்லுகிறது. அவரை உந்துகிறது, தள்ளுகிறது. திருவொற்றியூருக்கு போகலாம் வா அப்படின்னு மனம் சொல்லுகிறது. மனம் சொல்லுகிறது என்று சொல்வதை விட அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் நடக்குது. அருட்பெருஞ்சாண்டவர் அந்த மனதிடம் சொல்லி என் மகனை திருவொற்றியூருக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லி மனதை தூண்டி விடுகிறார். அப்போ இவர் அங்கே திருவொற்றியூருக்கு முதலாக இவர் குடியிருந்த பகுதியிலிருந்து, அதாவது ஏழுகணர் பகுதியிலிருந்து நமது பிள்ளை பெருமானவர்கள், நமது குழந்தை இறைவன் கால் வலிக்க நடந்து செல்லுகிறார் திருவொற்றியூருக்கு. அங்கே தியாகராஜ பெருமானை வழிபடுவதற்காக தியாகராஜனை வழிபட்டு எப்படியாவது அருளை பெற வேண்டுமே என்று அங்கே சொல்லுகிறார். ஏன்னா இறைவனுடைய மகன் தெரிஞ்சு போச்சு இல்லை, இப்போ அருளை வாங்கணும்ல, அதுக்காக திருவொற்றியூர் செல்லுகிறார். நெஞ்சை தேற்றல் என்ற பதிகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் திருமுறை உருவாகிறது. 113 பதிகங்கள், 1207 பாடல்கள். அதிலே 35 பதிகங்களை ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம். 36வது பதிகம் நெஞ்சை தேற்றல் என்ற பதிகத்திலே 6வது பாடல். நெஞ்சை தேற்றல் என்பது மனதை சமாதானப்படுத்துவது, மனதை சமாதானப்படுத்துவது.
அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதை ஒரு நிலைப்படுத்தி மனதை சமாதானப்படுத்துவது போல இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். கவனிங்க. மண்ணும் ருத்திரர் வாழ்வை வேண்டினையோ, மாலவன் பெரும் வாழ்வு வேண்டினையோ, அன்ன ஊரிதி போல் ஆக வேண்டினையோ, அமையும் இந்திரனாக வேண்டினையோ, என்ன வேண்டினும் தடையில்லை நெஞ்சே, இன்று வாங்கி நான் ஈகுவன் உனக்கே. வன்னி வன்னி அஞ்சடை வன்னி அஞ்சடை எம்பெருமான் ஒற்றி வளம் கொள் ஊரிடை வருதி என்னுடனே. மனதிடம் சொல்லுகிறார், வா நம்ம திருவொற்றியூருக்கு போவோம், அங்கே இறைவன் என்ன கொடுக்குறாரோ அதை நான் வாங்கி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பாடலை இது பாருங்க, மண்ணு ருத்திரர் வாழ்வை வேண்டினையோ, அதாவது நிலையாக இருக்கக்கூடிய ருத்தினுடைய வாழ்வு உனக்கு வேணுமா? இவங்கெல்லாம் முத்தேவர்கள் என்று சொல்லுவார், மூவர் என்று சொல்லுவார். யார? பிரம்மன், திருமால், ருத்திரனை மூவர் என்று சொல்லுவார், இந்திரனை நாகாதிபன் என்று சொல்லுவார். இப்போ ருத்திரன் வாழ்வு உனக்கு வேண்டுமா? இல்லை திருமால் வாழ்வு உனக்கு வேண்டுமா? இல்லை அன்ன ஊரிதி போல், அன்ன ஊரிதி போல் என்பது அன்னப்பறவையை வாகனமாக கொண்ட பிரம்மனுடைய வாழ்வு உனக்கு வேண்டுமா? இல்லை இந்திரனுடைய வாழ்வை எனக்கு வேண்டுமா? எதுக்கும் தடையில்லை, அஞ்சாதே மனமே, எல்லாத்தையும் உனக்கு நான் வாங்கி தரேன். நல்லா கவனிக்கணும், திருவருட்பம் சாதாரணமானதல்ல. இதை மனதிடம் சொல்லுவது போல சொல்றாருல்ல, எல்லா வாழ்வையும் நான் உனக்கு வாங்கி தரேன் மனமே சொல்லுவார்ல. சுத்த சன்மார்க்கம் வாங்கின பிறகு எல்லாத்தையும் இவர் தான் வாங்கிக்குவார். அதுக்கு இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு விடை தெரிய வேண்டும், பதில் தெரிய வேண்டும். காரணம், வல்லப்பமானவர்கள் இந்த உலகத்துக்கு வருவிக்க விட்டு 203 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட வல்லப்பமானுடைய அருள் நிலையையும் அவர் இறைவனுடைய மகன் என்ற நிலையையும் சுத்த சன்மார்க்கத்தை மகனிடம் கொடுத்து உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து உலக மக்கள் பிரிவினை இல்லாமல், ஜாதிகள் சண்டை இல்லாமல், கோத்திர சண்டை இல்லாமல், இந்த சடங்குகளுடைய சண்டைகள் இல்லாமல் உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகனை வருவிக்க விட்டார் என்ற உண்மையை உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். யாரும் அந்த உண்மையை இதுவரையில் கூறவில்லை. அதனால் வள்ளலார் ஊழியனாகிய நான் இறைவனிடம் அருளை பெற்றுக்கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொண்டு உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ மனதிடம் சொல்லிட்டாரா? உனக்கு என்ன வேணும்? ருத்திரன் வாழ்வு வேண்டுமா உனக்கு? அவன் தான் அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய பதத்தலைவன். திருமாலுடைய வாழ்வு வேண்டுமா உனக்கு? அவன் காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் ஒரு பதத்தலைவன். அவங்களாம் பதத்தலைவர்கள், கடவுள்கள் அல்ல. பிரம்மனுடைய வாழ்வு வேண்டுமா உனக்கு? அவன் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு பதத்தலைவன். அதெல்லாம் நான் அவனுக்கு வாங்கி தரேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது மனமே. என் கூட வா திருவொற்றியூருக்கு. இந்திரன் வாழ்வு வேண்டுமா? நான் வாங்கி தரேன். என்ன வேண்டுமோ உனக்கு நான் வாங்கி தரேன். என்னோடு திருவொற்றியூருக்கு வா, அங்கே இறைவன் இருக்கிறான். எப்படிப்பட்ட இறைவன்? வன்னி அஞ்சடை. வன்னி என்பது நெருப்பு, தீப்பிழம்பு. தீப்பிழம்பு போல செவ்வண்ணத்தில் இருக்கின்ற பின்னிய சடையை கொண்ட எம்பெருமான் திருவொற்றியூரிலே நீர்நிலைகள் சூழ்ந்த, பண்ணைகள் சூழ்ந்த, சோலைகள் சூழ்ந்த திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவனை நாம் பார்க்க சொல்லுவோம். நீ என்னுடன் வா, இறைவன் என்ன கொடுக்கிறாரோ அப்படியே வாங்கி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். இது சமயங்களில் இருக்கும்போது அவர் அருளிய பாடல்கள். அந்த நிலையில் இருக்கும்போது, இந்த நிலையில் தான் அப்போ அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, இப்போ பார்த்துட்டோம். இப்போ 16 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 1824ஆம் ஆண்டிலிருந்து 1840 ஆண்டுகள் வரை, இந்த 16 ஆண்டுகள் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக இறைவன் மகனாக வருவிக்க விட்ட நமது வள்ளல் பெருமானவர்கள் அந்த 16 ஆண்டுகளில் சென்னையிலே எப்படி இருந்தார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுகள், 24 ஆண்டுகள் வரைக்கும் எப்படி இருந்தார், அதன் பிறகு 33 ஆண்டுகள் வரைக்கும் எப்படி சென்னையில் இருந்தார், அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் படிப்படியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 5 ஆண்டுகளாக நாம் இந்த யூடியூபிலே திருவருட்பாவை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை இந்த விளக்கங்களை கூற வேண்டிய கடமை, இறைவனுடைய கட்டளையின்படி கூற வேண்டிய விளக்கத்தை கூற வேண்டிய நிலையில் இந்த வள்ளலார் ஊழியன் இருந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ 16 ஆண்டுகள் வரைக்கும் இருந்துட்டாரு.
இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவர் என்ன நிலையில் இருந்தார்? ஆறாம் திருமுறையிலே பதிகம் 36 உண்மை கூறல் என்ற படிகத்திலே 6வது பாடல். 2ஆம் திருமுறையிலே இருக்கின்ற 6வது பாடலுக்கு மனதிடம் எப்படி சொல்லுகிறார்? நீ என் கூட திருவொற்றியூருக்கு வா, உனக்கு பிரம்மன் வாழ்க்கை வேணுமா, இந்திரனுடைய வாழ்க்கை வேணுமா, திருமாலுடைய வாழ்க்கை வேணுமா, எல்லாத்தையும் நான் உனக்கு வாங்கித்தரேன், என் கூட வான்னு கூப்பிடுறாரு. இப்போ உண்மை கூறுகிறார். உண்மை கூறல். என் பொருள், என் உடல், என் உயிர் எல்லாம் ஈந்தனன் உம்மிடத்து எம்பெருமானீர் இன்போடு வாங்கிக் கொண்டு என்னை ஆட்கொண்டீர். அன்றலை முக்கியமான வார்த்தை, முக்கியமான வரி, அது விளக்கம் தருவோம். இன்போடு வாங்கிக் கொண்டு என்னை ஆட்கொண்டீர், என் செயல் ஒன்றில்லை யாவும் உம் செயலே, வன்போடு நிற்கிலேன் என்போடு கலந்தீர், வல்லலே நும் திருவடிவு கண்டு அல்லால், திருவரவு கண்டு அல்லால் அன்போடு கண்டாரை முன்பிட மாட்டேன், அருப்பெருஞ்சோதியீர் ஆணை நும்பீதே. 16 ஆண்டுகள் வரைக்கும் அவர் சென்னையில் இருக்கும்போது இறைவனை, சிவபெருமானை, அப்போ அருப்பெருஞ்சோதி யாருக்குன்னு தெரியாது இல்லையா, வா வான்னு கூப்பிட்டு இருக்கிறார். இங்கே இறைவன் வந்த பிறகு அவருடைய நிலை என்ன? என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் உங்களிடம் நான் கொடுத்து விட்டேன், எம்பெருமானீர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அது உமக்கு தெரியும். என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் உம்மிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். இன்போடு வாங்கிக் கொண்டு என்னை ஆட்கொண்டீர், மிக்க மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் என்னை ஆட்கொண்டு, எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு என்னை ஆட்கொண்டீர். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் அந்த கூறப்பட்ட நெறிகளை பின்பற்றி கொண்டு நான் சுற்றி கொண்டிருந்தேன், துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், துயரப்பட்டு கொண்டிருந்தேன். அவற்றையெல்லாம் நீக்கி மிக்க மகிழ்ச்சியோடு பேரின்பத்தோடு என்னை ஆட்கொண்டேன். இது ஆட்கொண்டது 33வது ஆண்டு இறுதியில். அந்த விளக்கத்தை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். நல்லா நீ மனசில் மட்டும் வச்சுக்கங்க போதும். ஏன்னா ஒரே நல்ல எல்லா விளக்கத்தையும் சொல்ல முடியாது. அப்போ ஆட்கொண்டீர், என் செயல் ஒன்றில்லை, இது என்னுடைய செயல் ஒன்றுமில்லை, யாவும் நுண் செயலே, எல்லாமே உன்னுடைய திருவிளையாடல். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இறைவனுடைய திருவிளையாடல் நடந்துட்டு இருக்குன்னு அதை இங்கே உறுதிப்படுத்துகிறார், உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். என் செயல் ஒன்றுமில்லை, எல்லாமே உமது திருவிளையாடல். எப்படி ஒரு தாயின் கருவறையிலே இருக்க வைத்தாய், அதன் பிறகு 5 மாதத்திலே என்னை சிதம்பரத்திலே உன்னுடைய திருவிளையாடல்களினால் உன்னுடைய சுயரூபத்தை காட்டினாய். அதன் பிறகு 9வது ஆண்டிலே நீ யார் என்று தெரியாத நிலையில் எனக்கு மறைப்பு நிலையை கொடுத்து விட்டு, மகனே நீ என் மகன் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்து விட்டு மறைந்து விட்டாய். அதன் பிறகு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருந்தேன் விவரம் தெரியாமல். அதன் பிறகு என்னை ஆட்கொண்டாய். இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தானே. வன்போடு நிற்கிறேன், எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல், எந்த விதமான சூழ்ச்சி செய்யாமல், எந்த விதமான சோதனையும் செய்யாமல் என்னோடு கலந்து கொண்டீர். அப்போ வல்லப்பமானுடைய நிலை என்ன? அவ்வளவு அருளை பெற்றுக்கொண்டார். என்னோடு கலந்து கொண்டீர் வல்லலே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே நும் திரு வரவு கண்டல்லால். அதெல்லாம் சரி. இப்போ நீ சுத்த சிவஞான வெளியில் இருக்கிற, நான் பூலோகத்தில் இருக்கிறேன். இப்போ நீ வரணும். நீ வரலன்னு வச்சுக்கோ, நின் திருவரவு கண்டு அல்லால், உன்னுடைய வரவு இப்போ நீ என்னை பார்க்க வரணும். வரலன்னு வச்சுக்கேன், நான் யார் கூடயும் அன்போடு பேச மாட்டேன். அன்போடு இருக்கின்றவர்களை நான் எதிர்கொண்டு வணங்க மாட்டேன், வரவேற்க மாட்டேன், முன் பிட மாட்டேன்னா அன்போடு உள்ளவர்கள், உயிர் இரக்கம் உள்ளவர்கள், தயவோடு இருக்கின்றவர்கள் என் எதிரே வந்தால் கூட நான் அவர்களை வரவேற்று வணங்க மாட்டேன். அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே ஆணை நும் மீதே, இது உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீ உடனே வர வேண்டும் சொல்லிட்டாரா? இப்போ மகன் கூப்பிட்டாரு, அப்பா வரணும், வரார். அதை 69வது பதிகம் ஆனந்த அனுபவத்திலே 6வது பாடல். பார்த்தேன். எவ்வளவு அருமையான பாடல்கள், விளக்கம் உண்டு. ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. உண்மை கூறல் 36வது பதிகம்,
அப்பாவை கூப்பிடுறாரு. மகன் கூப்பிட்டானேன்னு சொல்லி அப்பா வராரு. அதை எங்க சொல்றாரு? 69வது பதிகத்திலே, ஆனந்த அனுபவம் என்ற பதிகத்திலே 6வது பாடல். லிங்க் இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும். பார்த்தேன், உன்னை பார்க்காம நான் யாரையும் பேச மாட்டேன், யாருக்கு நான் போய் வணங்க மாட்டேன், நான் வாட்டு உட்கார்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டாரு, மகனுடைய நிலையை பார்த்து இறைவன் வந்துட்டாரு. பார்த்தேன், ஒரே வரியில சிம்பிளா சொல்றாரு, எளிமையா. பார்த்தேன், பணிந்தேன், பளிச்சினேன், மெய்ப்புலகம் போர்த்தேன், உள்ளமெல்லாம் பூரித்தேன், ஆர்த்தேன் என்று ஆடுகின்றேன், பாடுகின்றேன், அன்பு உருவானேன், அருளை நாடுகின்றேன், சிற்றவையை நான். இது பாடல். பாருங்க, மகன் கூப்பிடுறாரு அப்பாவை. சுத்த சிவஞான வெளியிலேருந்து வந்துட்டாரு, விண்ணுலகத்திலிருந்து வந்துட்டாரு. தந்தையை பார்த்துட்டாரு. நான் என் தந்தையை பார்த்தேன், பணிந்தேன், என் தந்தையை வணங்கினேன். தந்தை வந்துவிட்டார், என் தந்தையை பார்த்தேன், எதிர்கொண்டு வருகின்றவர், நான் அவரை வணங்கி வரவேற்றேன், வணங்கினேன். பளிச்சினேன், பளிச்சினேன் என்பது என் தந்தையோடு உரையாடினேன். தந்தையும் மகனும் உரையாடினோம், பளிச்சினேன். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. தந்தையை பார்த்துட்டேன், தந்தையை வர்றதை பார்த்துட்டேன், பேரின்பம் அடைந்தேன், என் தந்தையை வரவேற்று வணங்கினேன், நானும் என் தந்தையும் உரையாடினோம். எங்க? தர்மசாலையில். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதெல்லாம் இறைவன் கொடுத்த விளக்கம். இறைவன் தயவும் கருணையும் இருந்தால்தான் இந்த விளக்கத்தை சொல்ல முடியும். எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. பளிச்சினேன், என் தந்தையோடு நான் உரையாடினேன், தந்தையும் நானும், தந்தையும் மகனும் உரையாடினோம். மெய்ப்புலகம் போர்த்தேன், உடம்பு சிலிர்த்தது, உடம்பு சிலிப்படைந்தது. தந்தையை பார்த்த உடனே உடம்பு அப்படியே புல்லரிச்சு போச்சு. உள்ளமெல்லாம் பூரித்தேன், உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன், ஆர்த்தே நின்று ஆடுகின்றேன், மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து விளையாடுகின்றேன். எப்படி சொல்ற பாருங்க. அப்பா பார்த்துக்கலாம். துள்ளி குதித்து விளையாடுகின்றேன், பாடுகின்றேன், அன்பு உருவானேன், அன்பால் பூரிப்படைந்தேன், அன்பே உருவாகமாக மாறிவிட்டேன், அருளை நாடுகின்றேன். இன்னும் நிறைய இருக்கு. இறைவனிடம் தந்தையிடமிருந்து நிறைய அருளை பெற வேண்டியிருக்கு. அருப்பெருஞ்சோதியை கையில் வாங்கணும், திருவருள் செங்கோலாட்சி கையில் வாங்கணும், அப்பாவோட இரண்டரை கலந்துக்கணும். அப்பா வந்து தான் கலக்கணும். பிரிந்த சக்தியோடு மீண்டும் இறைவன் தன் மகனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம். இதுதான் கான்செப்ட். அது நடக்கிறது மேட்டுக்குப்பத்தில். நம்ம ஏற்கனவே அந்த விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். சிற்றவையை நான், சிற்றவையில் இருக்கின்ற இறைவனை நாடுகின்றேன். இன்னும் அருளை பெற வேண்டியது இருக்கிறது. என் தந்தையை பார்த்தேன், நானும் என் தந்தையும் உரையாடினோம், எல்லா அருளையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனவே என் தந்தையை நான் பார்த்து விட்டேன், பேரின்பம் அடைந்தேன், தயவும் கருணையும் பெற்று சிற்றவையை விரும்பி நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டீங்களே. இப்போ 2ஆம் திருமுறையில் என்ன சொன்னார்? மனதிடம் பிரமன் வாழ்வு வேண்டுமா, அது வேண்டுமா, எல்லாம் சொன்னார்ல. இப்போ இவர் எப்படி பெற்றுக்கொண்டார் சொல்லி ஆகணும்ல. 89வது பதிகம் திரு அருள்படை, இறைவனிடம் பெற்ற அருளை கூறுவது. 6வது பாடல். அந்த 6வது பாடல் நம்ம 2ஆம் திருமுறையில் பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொரு பதியத்திலும் 6வது பாடல் விளக்கம் இருக்கு. சமயங்களில் இருக்கும்போது எப்படி இருந்தார், சுத்த சமாகத்தை பெற்ற பிறகு அதெல்லாம் தேவையில்லை. நமச்சிவாயம் சிவாய நமம் பயனற்றது, அது சைவ சமயங்களை சேர்ந்தது. அந்த சமயங்கள் அழியும் போது அதுவும் அழிந்து விட்டது என்று கூறுவார். எல்லா விளக்கம் திருவருட்பாவில் இருக்கின்றது. அதனால்தான் உறுதியுடன், மன உறுதியுடன் மட்டுமில்லாமல் அந்த விளக்கத்தை என்னால் சொல்ல முடியும். அதனால்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக அந்த பாடலுக்கு விளக்கம் பாருங்க. ஐந்தொழில் நான் செய்ய பணித்தாய். அந்த ஒரு வரியிலே எல்லாம் வந்துருச்சு. அங்க தனித்தனியா சொன்னார். மனதிடம் பிரமன் வாழ்வு வேண்டுமா, ருத்திரன் வாழ்வு வேண்டுமா, திருமால் வாழ்வு வேண்டுமா, நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன், இந்திரன் வாழ்வு வேண்டுமா, நான் வாங்கி தரேன்னு சொல்லுவார். இங்க ஒரே வரியில் சொல்றாரு, ஐந்தொழில் நான் செய்ய பணித்தனை. ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 தொழில்களையும்
நான் செய்ய பணித்தனை, எனக்கு கொடுத்துட்டேன். அப்போ அவங்க பதவி இழந்துட்டாங்க. பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் 5 பத தலைவர்களும் பதவியை இழந்து விட்டார்கள். அவங்களுக்கு ஆயுள் காலம் முடிந்து விட்டது. ஆயுள் காலம் என்பது அருளற்று இருக்கிறார்கள். எந்த விதமான பணி இல்லை. சும்மா அவங்க உலகத்தில் சும்மா படுத்து கிடக்கிறாங்க, அவ்வளோதான். ஐந்தொழில் நான் செய்ய பணித்தனை, மகனை ஐந்தொழில் நீ செய் என்று சொல்லுவார். ஒரு பாடலிலே சொல்லுவார், அற்புதமாக இருக்கும். ஆக்கி அழித்தல் தொழிலாம் ஓர் தொழில் 5ஐயும் தேக்கி அமுது நீ செய் என்றான். தூக்கி எடுத்தான் அனைத்தான் சிற்றம்பலத்து என்கோ. எல்லா தொழிலும் நீயே செய் மகனே. அதை தான் இங்கே சொல்றாரு. ஐந்தொழிலும் நான் செய்ய பணித்தாய், அருளமுதம் உணவு அளித்தாய். அவர் அருளமுதம் உண்டவர். மதிமண்டல தமதம் அவருக்கு சுரக்கும். பசியென்று நினைக்கும் போது மதிமண்டல தமதம் சுரந்து உள்நாக்கு வழியாக அமுதம் சுரக்கும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய மகனை, வல்லற்பெருமானை சாதாரணமாக பிறந்தார் என்றும் துறவி என்றும் சொன்னார்கள். தமிழ் துறவி என்றார்கள், வசனகர்த்தா என்றார்கள், பாடலாசிரியர் என்றார்கள், மருத்துவர் என்றார்கள். அவர் இறைவனுடைய மகன், இறைவனாகவே வருவிக்கோற்றார் என்பதை உலக மக்களிடம் ஒரு ஆள் கூட சொல்லலை. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வல்லப்பெருமானை பற்றி சொல்லும்போது ஒரே வரியில நிறுத்திடுவாங்க. சோறு போட சொன்னார், முடிஞ்சு போச்சு. சோறு போட சொன்னார் தான். பசியின் கொடுமையை தீர்க்க அன்னம் இட சொன்னார், சோறு போட சொன்னார். அது ஜீவகாண்டிய ஒழுக்கம். அவர் யார், வல்லப்பெருமான் யார் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து முருகன் வளவரைத்தார் என்று சொன்னார்கள், சொன்னாங்கல்ல. அதே மாதிரி சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களிடம் சொல்லுவதற்காகத்தான் தனது மகனை ஒரு தாயின் கருவறையிலே இருக்க வைத்து உலக மக்களிடம் 51 ஆண்டுகள் உலாவ விட்டார் என்று சொல்ல வேண்டும். யாரும் சொல்லலை. அதான் சொல்றாரு, ஐந்தொழிலையும் செய்தார்னா அவர் யாரு? துறவி. அவரு இறைவனுடைய மகன், இறைவன் அருளை பெற்றவர். அருளமுதம் உணவளித்தாய், வெண்தொழில் தீர்ந்து ஓங்கிய நின் மெய்யடியார் சபை நடுவே. வெண்தொழில் தீர்ந்து, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய நெறியது. கொலையும் குலையும் தவிர்ப்பது, உயிர்களை கொலை செய்வது வெண்தொழில், கொடுமையான ஒரு தொழில். அந்த உயிரை கொலை செய்து அந்த நாறுகின்ற பிணத்தை, அந்த உடம்பை சமைத்து நம் உடம்புக்கு உணவாக எடுத்துக்கொள்வது, இது 2 இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் நீக்கிய நின் மெய்யடியார். என்ன சொல்ற பாருங்க, உன்னுடைய மெய் அடியார்கள் யாரு? சாதுக்கள், சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த சாதுக்கள், சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அன்பர்கள், சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த சம்சாரிகள், உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சம்சாரிகள். 3 பேரையும் சொல்றாரு மெய்யடியார். நீங்க உலகியல்ல சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் அடியார்கள் சொல்லுவது, அவங்க சிவனடியார்கள். காவி உடை அணிந்து, தாடி வளர்த்து, உடம்பெல்லாம் உத்தராட்ச மலையை போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் திருநீர் பூச்சிட்டு, அவங்க வேற. அவங்க பதத்தலைவர்களை வணங்கி கொண்டிருக்கின்றவர்கள். இங்கே மெய்யடியார்கள் என்பது சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றவர்கள், கொலையும் புலையும் தவிர்த்தவர்கள், உயிர் இறக்கத்தோடும் ஜீவகாண்டிய ஒழுக்கத்தோடும் இருக்கின்ற சம்சாரிகள், உலக வாழ்க்கையில் இருக்கின்ற சம்சாரிகள், குடும்பஸ்தர்கள், அன்பர்கள், என்னை போன்ற சாதுக்கள். இவர்கள் சபை நடுவே, அவருடைய சபை நடுவே எந்தை எனது தந்தையே உன்னை பாடி மகிழ்ந்து இன்புறவே வைத்து அருளி செந்தமிழில் வளர்க்கின்றாய். நல்லா கவனிக்கணும். அந்த காலகட்டங்களில் சமஸ்கிருதத்தில் தான் இந்த சமய வழிபாடுகள் செய்வார்கள். அந்தந்த சைவத்தை சேர்ந்த, அந்தந்த சமயத்தை சேர்ந்தவர்கள், சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் சிவபெருமானை சமஸ்கிருதத்தில் வழிபடுவார், மந்திரம் சொல்லுவார்கள். வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர்கள் திருமாலை வணங்கும் போது அவர்களும் சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். இந்த மந்திரங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் ஓதப்பட்டது. அவர் சொல்றாரே, செந்தமிழில் செந்தமிழில் என்னை வளர்க்கின்றாய். இப்ப தமிழ் எப்படிப்பட்டது? எல்லா மொழிகளுக்கும் மூத்த குடி தமிழ் குடி, எல்லாருக்கும் மூத்த குடி தமிழ், எல்லா மொழிகளுக்கும் மூத்த தமிழ். மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை, அதனால தெரியல. வல்லப்பெருமான் சொல்ற, செந்தமிழில்
வளர்க்கின்றாய் என்னை. அதனால்தான் சொன்னாரே, உலகிலே அதாவது தர்மசாலையில் இருக்கும்போது சங்கராச்சாரியார் வந்தது, அவர் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்று சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய தலைமீதை அவருடைய திருவடியை வைத்து ஆசீர்வாதம் செய்து, நீ சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொல்லுகிறீர்கள், இருக்கு வச்சுட்டு போங்க, அதை பற்றி யாருக்கு கவலை இல்லை. தமிழ் மொழி தந்தை மொழி, தந்தை தான் மொழியை காப்பாற்ற முடியும், தந்தை தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தமிழ் மொழி உலக மக்களை காப்பாற்றும் என்ற விளக்கத்தை அவருக்கு கொடுத்து அவரிடம் விளக்கம் சொன்னார், அவரிடம் காட்சி கொடுத்தார். எல்லாமே வல்லற்பமானை மனிதனாக நினைத்தார்கள். அன்றுதான் சங்கராச்சாரியர் இவருடைய நிலையை உணர்ந்து கொண்டார். ஆக மூத்த தமிழ் தமிழ், அதனால தான் இவர் சொல்றாரு, செந்தமிழில் என்னை வளர்க்கின்றாய். ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க வல்லற்பமான இந்த பூலோகத்துக்கு வருவிக்க விட்டதே மக்களிடையே இருக்கின்ற பிரிவினைவாதத்தை எடுக்க வேண்டும். நீ இந்த சமயத்தை சேர்ந்தவன், நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் என்ற நிலையை மாற்ற வேண்டும். கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற ஜாதிகளே இல்லை. அருப்பெருஞ்சோதி அகவலிலே தெளிவாக கூறுவார், சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதியானாதயம் அருப்பெருஞ்சோதி, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி. இந்த விளக்கம் ஒன்றே போதும். இறைவனுக்கு உகந்ததல்ல. உலகிலே நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம், சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்டது, ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது. தெளிவாக சொல்லுவார், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ மூக்குத்தி போடவோ காதில் கடுக்கான் போடவோ இறைவனுக்கு சம்மதம் என்று இருந்தால், இறைவனுக்கு இது சம்மதம் என்று இருந்தால், பிறக்கும் போதே அந்த துபாரத்தோட தானே பிறந்திருக்கணும். பிறந்த பிறகுதானே மூக்குத்தி குத்துறாங்க, காதில் கம்மல் போடுறாங்க, கடுக்கான் போடுறாங்க இல்லையா? இந்த விளக்கத்தை தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த விளக்கம் இன்று மக்களிடையே பரவி கொண்டிருக்கிறது. சனாதனம் என்ற பெயரில் இன்னைக்கு எவ்வளவோ விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அரசியல் பேச வரவில்லை. இருந்தாலும் வல்லற்பமானியர் நோக்கத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். சாதிகளையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சமயங்களையும் வேரோடு அறுக்க வந்தவர் வல்லற்பமானவர்கள் நமது இறைவன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் விட்டுவிட்டு உலக மக்கள் சமமாக வாழ வேண்டும், சமரசத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார்கள் பிள்ளைப்பெருமானவர்கள். தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பூலோகத்திலே அதை நிறுவி உலக மக்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வருவிக்க விட்டேன் என்று கூறுவார். ஆன்ற சன்மார்க்கம் அடிபெற என்னைத்தான் இன்று அமுதளித்த இனிய நற்றாயே. இது அருப்பெருஞ்சோதி அகவலிலே உண்டு. இன்னொரு பாடல், அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட ஒரே வழி, சன்மார்க்கத்துக்கு வந்தாதான் இது நீங்கும், இந்த பிரிவினைவாதம் நீங்கும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை நீங்கும், உயிர் இரக்கம் வரும். அதனால்தான் சொன்னார், எல்லாரையும் சன்மார்க்கத்தில் சங்கத்தில் சேர்க்க அடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று. அப்போ சன்மார்க்கத்தில் வந்தவங்களெல்லாம் இந்த பூலோகத்திலே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை உகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன். நான் கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில் நான் இறைவனால் வருவிக்க உற்றவன், அருளை பெற்றேன் என்று கூறுவார். கலியுகம் 1900 ஆண்டுகளிலே முடிந்து விட்டது. கலியுகம் ஒளிந்து விட்டது. திரேஜயுகம் துவார யுகம் கலியுகம் முடிந்து ஒளிந்து விட்டது. அதை வைத்துக்கொண்டு இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம சுத்த சன்மார்க்க காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒளி யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சதுரயுகம் என்று கூறுவார் பிள்ளைப்பெருமானவர்கள். காலம் சுத்த சன்மார்க்க காலம், மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலம், மூட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகளால் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு காலம். திருவருட்பாவையில் அவ்வளவு விளக்கங்கள் உண்டு. மக்களிடம் யாரும் சொல்லவில்லை, திருவருட்பாவை எடுத்து யாரும் கூறவில்லை. காரணம், ஆதியிலிருந்தே திருவருட்பாவை மறைத்து விட்டார்கள். எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் தோன்றினார்கள், எல்லா புராணங்களையும் கையில் எடுத்தார்கள், மக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். திருவருட்பாவை சொல்லாமல் மூடி மறைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு நிலை, சத்தியமான ஒரு நிலை. எனவே திருவருட்பாவில் கூறப்பட்டது எல்லாத்தையும் சொல்லியாச்சு.
உன்னை பாடி மகிழ்ந்து இன்புறவே வைத்தருளி செந்தமிழில் என்னை வளர்க்கின்றாய். ஏன் செந்தமிழ் என்று சொன்னார் இறைவன்? இறைவனுக்கு எல்லாம் உகந்தது தானே, இறைவனுக்கு எல்லாம் ஒன்றுதானே, ஏன் செந்தமிழில் என்று கூறினார்? பிற்காலத்தில் இந்த நிலைகள் எல்லாம் உருவாகும் என்ற நிலையை கூறுவதற்காக தான் செந்தமிழ் வளர்க்கின்றாய், சிற்றவையில் நடிக்கின்றாய், சிற்றவையில் இருந்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறாய் எனது தந்தையே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலும் கருதியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இன்றைய நிலையில் வல்லப்பமானவர்கள் சென்னையில் இருந்த காலகட்டங்களில், தோன்றி துணையாக இருந்த காலகட்டங்களில், சைவ நெறியில் இருக்கும்போது சிவபெருமானை எப்படி வழிபட்டார், அந்த 16 ஆண்டுகள் அவருடைய நிலை என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவருடைய நிலை என்ன, உலக மக்களுக்கு எப்படியெல்லாம் அறிவுரை கூறுகிறார் என்ற நிலையும் நாம் பார்த்து விட்டோம். அவர் இறைவனாக, கடவுள் மகனாக இங்கே வருவிக்க விட்டவர். எனவே அன்பர்களை, நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து கொலையும் புலையும் தவிர்த்து உயிர் நேயத்தோடும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடனும் உயிர் இரக்கத்தோடும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை சொல்லி ஜோதி வடிவில் இருக்கின்ற இறைவனை வணங்கி நீங்கள் இறைவனுடைய செல்வங்களையும் பொருள்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் இறைவன் அருளை பெற்ற ஆசி பெற்ற இந்த வள்ளலார் ஊழியன் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தினமும் நாளையும் உங்களுக்கு விளக்கம் வரும். கேட்டு மகிழ்ந்து இறைவன் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.